தமிழ் வாழ்க என்று போர்டு வச்சாலோ, திருவள்ளூருக்கு சிலை வைத்தாலோ, வள்ளூர் கோட்டம் கட்டினாலோ வள்ளுவரும் வளர மாட்டாரு, தமிழும் வளராது. உண்மையிலே திருக்குறளை நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த பெருமை மோடிக்கு சேருமே தவிர கருணாநிதிக்கு சேருமா? இப்ப சமீபத்தில் இதே இந்த வேலூர் சிலையிலிருந்து ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு நக்சல் அவர் பயங்கரவாதியை கொண்டு போய் விசாரணைக்கு கூட்டு போறாங்க காஞ்சிபுரம் கோர்ட்ல அவர் விசாரணை பண்ணும்போது ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அவர் சேர் போடுங்க, அவர்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி பேப்பர்ல வந்தது, நோட் பண்ணுங்க. உசேன் உங்களுடைய இறை தூதர் என்று நம்பக்கூடியவர்களா ஷியா பிரிவு, அது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுன்னி பிரிவு. இந்த 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இந்த முகரம் சமயத்தில். இந்த ஷியா பிரிவு முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் பார்த்து தங்க உடம்பு முழுக்க கீறிக்குவாங்க. அதன் நினைவாக அந்த உசேன் இறந்ததை நினைத்து கொண்டு அழுவாங்க, கதறி அழுவாங்க. அப்படிதான் முகரம் கொண்டாடுவாங்க. ஒருத்தர் ஹிந்து மதத்தில் ஒரு ஆழ்ந்த பிடிப்போட ஒரு ஆச்சாரமா ரொம்ப தீவிரமா இருக்க வச்சுக்கோங்களேன், ஹீல் பி குட் ஹியூமன், யார் வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு முன்னுதாரணமான முஸ்லீமாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று முனைவு காட்டுவாரேயானால் ஹீல் நாட் பி a குட் ஹியூமன். ஏன்னா the fault is with that holy book. இதை செயல்படுத்தி அவங்க பல உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணமாக ஜன்தன் கணக்குலேருந்து ஆரம்பித்து அரசுடைய முனைப்பு எப்படி எல்லோருக்கும் போய் சேரணும். பாஜகவுடைய அந்த பொருளாதார கொள்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யாயா என்ற ஒரு பெரிய ஞானி அவருடைய இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஏகாத்ம மானவவாதம் என்று தான் சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படை கருத்து எப்படி இருக்குன்னா, அரசுடைய பொருளாதார திட்டம் எப்படி இருக்குன்னா, அந்தியோதயா, சமுதாயத்தினுடைய கடைக்கோடி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு திட்டம் சென்றடையக்கூடிய மாதிரி பிளான் பண்ணணும். பிரிக்ஸ் அமைப்பு வலுப்பெற்று அதை செயல்படுத்த ஆரம்பிக்க முடியுமேயானால் அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்கா வந்து ஆட தோணிக்கும். ஏன்னா இன்னைக்கு டாலர் தான் ஒன்லி பவர்ஃபுல் கரன்சி. அதில் தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான டாலருடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்குரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு மரியாதை இருக்கும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும். ஸ்டாலின். வேலூர் மத்திய சிறை மீது பறந்த ட்ரோன்கள். ஆம்பூர் ஷூ கம்பெனி தொழிலாளி ஆசிப்பிடமிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல். மொஹரம் பண்டிகை ஊர்வலத்தின் போது இந்தியாவின் பல பகுதிகளில் வன்முறை வெறியாட்டம். சமூக சரிநிகர் பொருளாதார வளர்ச்சியில் உலகில் 4வது இடத்தில் இந்தியா, உலக வங்கி அறிக்கை. மனிதகுலத்திற்கு பயங்கரவாதம் பெரும் சவால், பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, பேதங்களை தகர்த்தெறிந்து சமூக நீதிக்காக, சமநீதிக்காக புரட்சி பாதைகளை படைப்பதே திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. இதை எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா, அரசின் சார்பில் இயங்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் ஆதி திராவிடர் விடுதிகள் இருக்கு, விடுதிகள்னே இருக்கு. அதையெல்லாம் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். அந்த பெயர் மாற்றத்திற்காக இந்த மாதிரியான ஒரு முன்னுரையாக அவர் பேசியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி தன்னுடைய திட்டமாக விளம்பரப்படுத்தக்கூடிய ஸ்டிக்கர் அரசு என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப இன்னொரு பரிமாணத்தை பார்க்கிறோம். இந்த திமுக அரசு என்பது ஒரு போஸ்டர் அரசு, விளம்பர அரசு, போட்டோ ஷூட் அரசு. இப்ப இந்த சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்வதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தம்மட்டை அடித்துக் கொள்ளும், எலெக்ஷனுக்கு வேணா பயன்படும், பிரச்சாரத்துக்கு. ஆனால் உண்மையான சமூக நீதி வரப்போகிறதா? இதனால இந்த பெயர் மாற்றத்தினால ஒரு பலகை மாற்றுவதால் சமூக நீதி வரும் என்று சொன்னால் அவ்வளவு ஈஸியான ஒரு செயலாது சமூகத்தில் மாற்றம் வந்துடுமா? தீண்டாமை கூட தான் வந்து சட்டப்படி தப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் ஏற்றியதனாலே உடனே தீண்டாமை ஒன்று போனதா இல்லை. அப்ப மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடந்தால் மட்டுமே சமூக நீதி வரும்.
இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப பாருங்க, எல்லா கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல ஊராட்சி மன்ற அமைப்புகள்லாம் தமிழ் வாழ்கன்னு போர்டு போட்டு, அந்த தமிழ் வாழ்க போர்டு வந்து நியான் லேம்ப்ல அப்படியே லைட்ல பார்த்தா பளபளன்னு தெரியும் நைட் பாத்தீங்கன்னா. அந்த போர்டுனால தமிழ் வாழ்ந்திருக்கா? என்னுடைய கேள்வி பாருங்க. இப்ப 133 அடி உயரத்துல திருவள்ளுவருக்கு சிலை வச்சா திருக்குறள் வளர்ந்துருமா? தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்? திருக்குறள் பிழை இல்லாம சொல்ல தெரியும்? ஒரு 10 குறளாவது. எத்தனை பேர் வீட்டுல திருக்குறள் புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான். தமிழ் எத்தனை பேர் எழுத படிக்க பாருங்க. நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நடத்தக்கூடிய அந்த டியூஷன், மாலை நேர டியூஷன் வகுப்புல 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து படிச்சு 10ஆம் கிளாஸுக்கு டியூஷனுக்கு ஒரு பையன் வந்திருக்காரு. எழுத படிக்க தெரியவில்லை. எப்படி 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணாரு தெரியல நமக்கு. இப்ப இந்த வருஷம் 10th எழுதணும். இதுதான் தமிழ் வளர்த்தாச்சு. தமிழ் தெரியாது. இதுல நம்ம இங்கிலீஷ் கூட ஏதோ பிழையெல்லாம் எழுதுறான். எதிராக கஷ்டமான தமிழ் சார். இதே தமிழ் வளர்ந்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாம் பெருமையா பேசுவாங்க. பல இடங்களில் மேடையில பேசுவாங்க. அதுக்கு அடுத்த வரி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அடுத்த வரி என்ன? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு 10 வரியில வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாட்டை மூலம் கொடுத்திருக்கார் கணியன் பூங்குன்றனார். அந்த 10 வரி பாடல் தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? இல்ல தமிழ்நாட்டை விட்டுருங்க, மற்ற மாநிலங்களில் உள்ள உயர்ந்த ஸ்காலர்ஸ் யாருக்காவது தெரியுமா? ஏன் கொண்டு போகல? அப்ப தமிழ்ல இப்ப சங்கத்தமிழ் இலக்கியம் என்று சொல்கிறோம். பல ஆயிரக்கணக்கான செயல்கள், பாக்கள், அரிய பொக்கிஷங்கள் என்று சொல்கிறோம். அதுல வந்து செலக்ட் பண்ணி ஒரு 100 எடுத்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க. அல்ல இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள் உள்ள ஸ்காலர்ஸ் கொண்டு போங்க. அந்தந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் வளர்மை தவிர, தமிழ் வாழ்க என்று போர்டு வச்சாலோ, திருவள்ளுவருக்கு சிலை வைத்தாலோ, வள்ளுவர் கோட்டம் கட்டினாலோ வள்ளுவரும் வளர மாட்டாரு, தமிழும் வளராது. உண்மையிலே திருக்குறளை நாடு முழுக்க, உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த பெருமை மோடிக்கு சேருமே தவிர கருணாநிதிக்கு சேருமா? கருணாநிதி பண்ணியிருக்காருன்னு. ஆகவே அப்படி தமிழ் வளர்த்த லட்சணம் எப்படியோ அதே போல இதை நம்ம பார்க்கிறோம். விளம்பரத்துக்கு உபயோகப்படுமே தவிர இதனால் சமூக நீதி வரப்போவதில்லை. இப்ப காலனி என்ற பெயர் நீக்கிட்டார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு தம்பட்டம் அடிச்சாங்க. சமூக நீதி காவலர் தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா பேர், ஜாதி பேர் நீக்கியாச்சு. உடனே சமூக நீதி வந்தாச்சு. இவங்க சமத்துவபுரம் கருணாநிதி காலத்துல அது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திமுக ஒரு ப்ராஜெக்ட் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஏதோ காசு வருமானம் வருதுன்னு அர்த்தம். அப்பதான் செய்வாங்க. திமுக ஏதாவது எதிர்க்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வருமானம் போகுதுன்னு அர்த்தம். நீட்டையும் எதிர்க்கிறாங்க, வருமானம் போகுது. அதனால எல்லாத்தையும் ஒரு காசு பார்த்துருவாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் சமத்துவபுரத்தில் எவ்வளவு காசு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதை வச்சு விளம்பரப்படுத்திக்கிட்டார். சமத்துவம் வந்தது நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. சமத்துவபுரம் தந்த கோமானே அப்படின்னு ஒரு பட்டம் வேணா கொடுத்துருப்பாங்களே தவிர சமத்துவம் பண்ணலையே. வாவு சிதம்பரம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர் பெயருள்ள ஜாதி பெயரை நீக்கணும் என்று பெரிய முயற்சி பண்ணி வெற்றி கிடைத்து விட்டது. ஜாதி பெயரை தான் உங்களால் நீக்க முடிஞ்சதே தவிர உண்மையிலேயே ஜாதியை நீங்க வளர்த்து கொண்டு தான் இருக்கீங்க. ஆகவே சமூக நீதி இங்க என்ன சாதிச்சுங்க? வேங்க வகையில என்னாச்சு? யார் வந்து எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திலேயே வந்து குற்றவாளியாக கொண்டு நிறுத்தியாச்சு. பிரச்சனை முடிஞ்சாச்சு, பஞ்சாயத்து கலைஞ்சு போச்சு. இதுதான் அவங்க காட்டக்கூடிய சமூக நீதி. அது எத்தனை வருஷத்துக்கு பிறகு? இன்றைக்கு இது குறித்து அண்ணாமலை, பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதே சமூக நீதி விடுதிகள்ல செலவு பண்ணக்கூடிய தொகை ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 39 ரூபாய் தான் செலவு செய்யப்படுகிறது. எப்படி அவன் சாப்பிடுவான்? தரமான உணவு கொடுக்க முடியுமா? அப்போ உண்மையிலேயே சமூக நீதி என்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இருக்கிறதே தவிர விளம்பரப்படுத்துவதில் இல்லை. இதுல வேற என்ன சொல்றாங்கன்னா, திமுக கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சமூக நீதியே தமிழகத்தில் மலர்ந்தது. எத்தனை முறை அந்த பேச்சை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே பல முறை கேட்டிருக்கேன். திமுக கழகம் ஆட்சி வருவதற்கு முன்னாடி 1960 இந்தியாவிலேயே முதல் முறையாக மனிதனுடைய மனத்தை அள்ளுவதை தடை செய்த இடம் எது தெரியுங்களா? கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி, காங்கிரஸ் நிர்வாகத்தில். அப்ப திமுக கட்சி ஆட்சிக்கு வரல. அப்ப திமுகவுக்கு முன்னதாகவே சமூக நீதியை செயல்படுத்தியது அப்ப இருந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் இல்ல. இப்ப காங்கிரஸ் இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி நாங்க தான் அந்த மாதிரி பண்ணோம், போஸ்டர் அடிச்சு ஒட்டலையே. அன்னைக்கு மார்க்கெட்டிங் தெரியல அவங்களுக்கு. ஆமா, இங்க பாருங்க, இப்ப கர்நாடகா உடுப்பில எங்கேயும் திமுக வந்து உடுப்பில எனக்கு தெரிஞ்ச எப்பயும் இருந்ததில்லை. இந்தியாவிலேயே முதல் முறையாக உடுப்பில வந்து 1967 நினைக்கிறேன்,
67, 68 இருக்கும் அந்த காலகட்டம். திமுக ஆட்சிக்கு வந்து அதே காலகட்டம், கிட்டத்தட்ட அதே காலகட்டம். முதலாக தென்னிந்தியாவிலே உடுப்பி நகராட்சியை கைப்பற்றுகிறது பாரதிய ஜனசங்கம். கைப்பற்றி உடனேயே அவங்க தான் முதல்ல சட்டம் கொடுறாங்க. அதுதான் பின்பற்றி நாடு முழுக்க கொண்டுறாங்க. ஹியூமன் ஸ்கேவேஜிங் 100% ஒழிச்சிட்டாங்க உடுப்பி முனிசிபாலிட்டியில. ஆனா இன்றைக்கு வரைக்கும் பிஜேஎஸ் அல்லது அதனுடைய வைத்தொண்டர்களுக்கு பிஜேபி நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள், நாங்கள் தான் முதல்ல பண்ணோம், இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருந்தோம், எங்கேயும் சொல்லல, செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்போ உண்மையான சமூக நீதி எப்ப வரும்? அதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். நான் பல RSS கேம்ப் போயிருக்கேன், பல பேரை சந்திச்சிருக்கேன். யார் என்ன ஜாதின்னு தெரியாது, ஒன்னா சேர்ந்து பழகுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ உண்மையான சமூக நீதியை செயல்படுத்தி இருக்கிறது RSS. ஆனா அவர் ஒன்றும் RSS ஒன்றும் இப்போ போஸ்ட் அடிச்சு ஒட்டல, நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. மகாத்மா காந்தி பத்தி சொல்றோம், அவருடைய ஆசிரமங்கள்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்னா, இந்த சமத்துவபுரம் அங்கதான் இருந்தது. உண்மையிலேயே இந்த சமத்துவபுரத்துல கூட ஒவ்வொரு ஜாதியிலிருந்து ஒவ்வொருத்தர் ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்க இந்த பேரோடு இருந்தாங்களே தவிர உண்மையில சமத்துவம் இருந்தா நமக்கு தெரியாது. ஆனால் சமத்துவத்தோடு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை வந்து தன்னுடைய ஆசிரமத்துல மகாத்மா காந்தி ஏற்படுத்தி காட்டி இருக்கிறார். ஆனா அவர் வந்து பெருமை தம்பட்டை அடிச்சுக்கல, நாங்க தான் சமூக நீதியை ஏற்படுத்தின, எங்கேயும் சொல்லல. திமுக பண்ணது சொல்லட்டுங்களா? பின்னி மில் தெரியல, பெரம்பூர் BNC மில். அந்த பின்னி மில்லுல பெரிய பிரச்சனை வந்தது, தொழிலாளர் பிரச்சனை. அப்ப PT தியாகராஜன், T நகர் அவர் பேர்ல தான் இருக்கு, அவர் உடனே ஒரு சஜஸ்ட் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கே காரணம் அங்க உள்ள SC, அது சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்கு, போய் பாருங்க, அந்த காலத்து ஆர்கைவ்ஸ்ல போய் பாருங்க. SC சமூகத்தை சேர்ந்தவங்க தான், அதனாலதான் பிரச்சனை வருது. என்ன பண்ணலாம்னா இந்த SC சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கூண்டோட டீப்போர்ட் சொல்லுவாங்களே, வெளி இடத்துக்கு எங்கேயாவது ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் வேற இடத்துல குடியமர்த்திடலாம், அப்ப இந்த பிரச்சனையே வராது. இந்த அறிஞர் சமுதாய மக்களை சென்னை விட்டு வெளியேற்றுமாறு சொன்னது திமுக கழகம். அப்ப இருந்த காங்கிரஸ், நோட் த பாயிண்ட், அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்த காரணத்தினால் அதை செயல்படுத்தவில்லை. திமுக எப்பயுமே வந்து ஹரிஜன மக்களுக்கு என்றைக்கு நன்மை செஞ்சதே இல்லை. அதை வச்சு ஜாதி அரசியல் பண்ணியிருக்காங்களே தவிர சமூக நீதிக்காக என்றைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப கூட நம்ம பார்க்கிறோம். நான் இப்போ உள்ள உதாரணம் சொல்றேன். CTVல பல இடங்கள்ல இந்த குடியரசு தின சமயத்திலயோ அல்லது இந்த ரிபப்ளிக் டே சமயத்திலயோ பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கக்கூடியவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. பல இடங்கள்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல அந்த எலெக்டட் சேர்மன் நாற்காலியில் உட்காரக்கூடிய நிலை இல்லை. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பஞ்சாயத்து அப்படி இருக்கு என்று சொல்கிறார்கள். அதை செஞ்சு காட்டுங்க முதல்ல. ஆகவே சமூக நீதி என்பது இட் ஷுட் பி இன் ஸ்பிரிட், செயலில் இருக்க வேண்டுமே தவிர வெற்று விளம்பரத்தில் அல்ல. அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. அடுத்த செய்தியாக வேலூர் மாவட்டம் மத்திய சிறை, இந்த சென்ட்ரல் பிரிசன்ல அதுக்கு மேல வந்து ஒரு ட்ரோன் பறந்திருக்கு. பொதுவாகவே நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அந்த சிறை வளாகம் வந்து ரொம்பவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது, அதிகமான அந்த சர்வைலன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதி. 1500க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய கைதிகள் அங்கே இருக்காங்க. ஒரு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரோன் வந்து மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதை வந்து சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பேருக்கு அது யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க விசாரணையில் இறம்பி இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதனை ஒட்டிய இன்னொரு செய்தி, இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் முகமது ஆசிஃப் அப்படிங்கக்கூடியவர் ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரிசோதனை பண்ணும்போது ஒரு நபரிடமிருந்து 4 கை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது எங்க கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது இந்த முகமது ஆசிஃபை வந்து அந்த வாங்கிய நபர் கை காட்டுகிறார். இந்த 2 செய்தியும் எப்படி பாக்குறீங்க? அந்த வேலூர் மத்திய சிறை மேல அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ட்ரோன் வந்து பறந்திருக்கிறது. அப்புறம் மாயமா போச்சுங்க. ட்ரோன் மாயமாயிருக்கு. நம்ம நம்பணும். அதை அரை மணி நேரம் ட்ரோன் பறக்குது, அது எந்த பக்கம் போனது கூட தெரியல என்று சொன்னால் அந்த அளவுக்கு தமிழக காவல்துறை வந்து லாயக்கில்லாத ஒரு துறையா இருக்கா, இல்ல வேற என்னன்னு எனக்கு புரியல. ஸ்காட்லாந்து யார்டுன்னு சில சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் எடுத்து போக முடியாது.
ஏன்னா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கும் அந்த நடவடிக்கை சமயத்துல மேக்சிமம் வந்து வார்ஃபேர் எப்படி நடந்ததுன்னா ட்ரோன் மூலம் நடந்தது. மத்த எல்லாம் ரொம்ப சின்ன இதுதான். மேக்சிமம் பார்த்தா ட்ரோன் அட்டாக். இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல ரஷ்யா மீது உக்ரைன் வந்து பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வச்சு பெரிய தாக்குதல் நடத்துது. அப்போ வந்து அப்ப இருந்த முன்னாள் நவராணின்னு சொல்லிட்டு ஆர்மி சீஃப், நம்ம நாட்டுடைய ஆர்மி சீஃப், அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன். என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு அலார்மிங்கா இருக்கு. ஏன்னா ட்ரோன்ங்கிறது ஒரு வெப்பனா பயன்படுத்த முடியும் என்பதை உக்ரைன் பண்ணி காட்டியிருக்காங்க. நம்ம நாட்டில் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ ட்ரோன்ஸ் இருக்கு. நம்ம கேமரா எடுக்கிறதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க பாசிட்டிவா. ஆனால் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு காண்பிப்பதனால நம்ம உஷாரா விழிப்புடன் இல்லாவிட்டால் என்டையர் இந்தியா மே பிகம் அ வார் ஃபீல்டு. எல்லை மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ளேயே ஒரு போர்க்களமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அன்னைக்கு அவர் சொன்னார். ஆனா அவர் சொல்லி ஒரு வருஷம் கூட ஆகல. அப்படி சொன்னது வந்து இந்தியாவில் எங்கேயும் நடைபெறல, வேலூர்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப தமிழகம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்ப சமீபத்துல இதே இந்த வேலூர் சிலையிலிருந்து ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு நக்சல், அவர் பயங்கரவாதியை கொண்டு போய் விசாரணைக்கு கூட்டு போறாங்க காஞ்சிபுரம் கோர்ட்ல. காஞ்சிபுரம் கோர்ட்ல அவர் விசாரணை பண்ணும்போது ஜட்ஜு, தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சேர் போடுங்க, அவர்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி பேப்பர்ல வந்தது, நோட் பண்ணுங்க. நக்சலுக்கு சேர் கொடுத்து மரியாதை தர வேண்டும் அந்த சிட்டிங் ஜட்ஜி காஞ்சிபுரம் கோர்ட்ல சொன்னது பேப்பர்ல வந்து இருக்கு, நான் சொன்னது. அப்ப எந்த அளவுக்கு ஆதரவான நக்சல்களுக்கு ஆதரவான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இந்த செய்தி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி சொல்றேன். நக்சல்களும் இருக்காங்க இந்த சிறையில, அதுக்காக இந்த செய்தி சொன்னேன். சமீபத்துல பீகார்ல இதே போல ட்ரோன் சப்ளை பண்ணதான் ஒருத்தர் பிடிச்சாங்க. அவர் எதுக்கு பிடிச்சாங்கன்னா, அவர் ட்ரோனை யார் சப்ளை பண்ணிருக்காரு, நக்சலுக்கு சப்ளை பண்ணியிருக்கார். எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க, இப்ப கிட்டத்தட்ட ஆபரேஷன் கஸ்கர் என்ற பெயர்ல ஒரு பெரிய ஒரு நக்சல் ஒழிப்பு நடவடிக்கை நம்ம மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பதி டு பசுபதி, திருப்பதியிலிருந்து ஆரம்பித்து நேபாளத்தில் உள்ள காத்மண்டு பசுபதி ஈஸ்வரர் கோயில் வரைக்கும் அந்த என்டையர் பகுதி முழுக்க ஒரு நேர்கோடு பண்ணா காடாவே வரும், மலை காடு தான் வரும், ஈஸ்டர்ன் காட் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வனத்துறை முழுக்க முழுக்க நக்சல்களுடைய கையிலே இருக்கின்றது பெருமையாக சொல்லி வந்தார்கள். இன்றைக்கு அது கிட்டத்தட்ட முழுக்க ஒழிச்சாச்சு. ஒரே 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல சில நூற்றுக்கணக்கான பேர் மட்டும்தான். அந்த ஆபரேஷன் கஸ்கர் மூலமா அதையும் வந்து ஒழிக்கக்கூடிய பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு, வெற்றியும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆபரேஷன் கஸ்கரை முறியடிப்பதற்காக ட்ரோன்களை அந்த நக்சல்களுக்கு கொடுப்பதற்கு ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கார், அவர் அரசு பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வேலூருக்கு வாங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க, அங்க நக்சல்களும் இருக்கிறார்கள். அது தவிர இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல பேரும் இருக்கிறார். அதனால நாம முடிவு பண்ணிக்கணும். அதனால இந்த ஒவ்வொரு இடமும் வார் ஃபீல்டு சொன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்துக்கோங்க. அதனால இது உங்க செய்தி காட்டக்கூடிய ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் பாருங்க, ஆம்பூர்ல ஆயுதங்கள் 4 துப்பாக்கி வந்து ஒருத்தர் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, விசாரணையின் போது கிடைச்சிருக்கு. இப்ப இதே போல வேற யாருக்கா அவர் கொடுத்திருக்காரா? இந்த ஆயுதங்கள் எங்கிருந்து வந்தது, சோர்ஸ் எங்க, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். இந்த 4 பேரோட அந்த கேஸ் அப்படியே முடிச்சாங்கன்னா நம்ம தமிழக போலீஸ் பத்தி தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு கலவரம் செய்தவர்களை பார்த்து பயந்து போலீஸ் 2 கிலோமீட்டர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிய ஊர் ஆம்பூர். அதுவும் குறிப்பா வெட்கக்கேடு, ஒருத்தர் அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம். பெண் போலீசாருடைய மேலாடைகளை களைந்து அரை நிர்மாணமாக வந்து விரட்டி தங்க மானத்தை காப்பாத்துக்க 2 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்காங்க நடுராத்திரியில். நாங்க திருப்பி போலீஸ் டியூட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து போனவங்க பல பேர். அப்படிப்பட்ட பயங்கரவாத செயல் நடந்தது, அதாவது போலீஸ்க்கே அச்சுறுத்தல் பண்ண செயல் நடந்தது ஆம்பூர். அப்படிப்பட்ட ஆம்பூர்ல இன்றைக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜஸ்ட் யோசனை பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு தமிழகம் இருக்கிறது.
இப்போ பாருங்க, சமீபத்தில் இந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்ல லேசர் வச்சு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் இறங்கும் போது அது இறங்கும் போது கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட முறை நடந்திருக்குது. ஒரு முறை 2 முறை இல்லை, பேப்பர்லேயே பல முறை செய்தி வந்தது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிக்காமல் இருக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், அங்கே கவுல் பஜார்னு ஒரு இடம் இருக்கு ஏர்போர்ட் பேக் சைடு, அங்கிருந்தா லேசர் ஒளி வந்ததா அங்கிருந்து நபர் ஒருத்தர் சொன்னார். இல்லை விசாரணை பண்ணாங்கன்னு தெரியும், இல்லாட்டி யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆகவே எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய பாதுகாப்பை காவல்துறைகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? காவல்துறை என்பதற்கான பெயர் காவல், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த பெயருக்கேற்றபடி தமிழக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த கேள்வியை இந்த 2 செய்தி நமக்கு எழுப்புகிறது. இது முதல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல், ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் தமிழகத்தில் இருக்கின்றது என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கவனித்துக் கொண்டிருக்கிறதா, என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியையும் இந்த 2 செய்திகள் மூலமாக நமக்கு எழுப்பியிருக்கிறது. அடுத்த செய்தியாக, மொஹரம் போன வாரம் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய, இஸ்லாமிய பிரிவில் ஒரு பிரிவினர் கொண்டாடக்கூடிய மொஹரம் போன வாரம் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சில பகுதிகளில் வன்முறையும் நடைபெற்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. ராஜஸ்தான்ல ஒரு கலவரம், கொல்கத்தால ஒரு கலவரம், சில இடங்களில் பாலஸ்தீனருக்கு ஆதரவு தெரிவித்து டிஷர்ட் அணிந்து கொண்டு ஊர்வலம், இதெல்லாம் நடைபெற்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த முஸ்லிம்களுடைய மாதத்துல முதல் மாதம் முஹரம். அதில் என்ன இப்படி பண்றாங்கன்னா, நோன்பு நோக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாசத்துல தேர் இஸ் நோ ஜிஹாத், அப்படிதான் அவங்களுடைய புனித புத்தகங்கள் என்று அவங்க சொல்லக்கூடிய புத்தகங்கள் சொல்லுகிறது. இந்த மாதம் நோன்பு நோக்கணும். ஏன்னா மாசம் ஆரம்பம், பிகினிங் அவங்களுக்கு முகரம் தான். அவங்களுக்கு என்னன்னா சந்திரனை வைத்து தான் பண்றாங்க. 27 நாள் தான் ஒரு மாசத்துக்கு, அதில் 365 நாள் வராது. அதனால அடுத்த வருஷம் வேற முகரம் கொஞ்சம் மாறி வரும், மாறி 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 வரும். ஒரு ஆண்டு என்பது அவங்களுடைய கணக்குப்படி மாறும். அப்ப அந்த மாதத்துடைய துவக்கம் இறை வழிபாட்டுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி சுன்னி முஸ்லிம்கள் அப்படி சொல்றாங்க. இந்த மொஹரம் சமயத்தில் தான் முகமது நபியுடைய பேரன் ஒருத்தர், ஹுசேன் என்று அவர் பேர். அந்த ஹுசேன் அதே போல என்ன பண்ணாங்கன்னா, முகமது நபி போல அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பல நல்ல கருத்துக்களை சொல்கிறார், அவரும் ஒரு இறை தூதர் என்று முஸ்லிம்கள் சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி நம்பிய காரணத்தினால் அவரை கொன்று விடுகிறார்கள். ஹுசேன் உங்களுடைய இறை தூதர் என்று நம்பக்கூடியவர்களா ஷியா பிரிவு, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுன்னி பிரிவு. இந்த 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இந்த முகரம் சமயத்துல. இந்த ஷியா பிரிவு முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் பார்த்து தங்க உடம்பு முழுக்க கீறிக்குவாங்க. அதன் நினைவாக அந்த ஹுசேன் இறந்ததை நினைத்து கொண்டு அழுவாங்க, கதறி அழுவாங்க. அப்படிதான் முகரம் கொண்டாடுவாங்க. இப்ப நம்ம நாட்டில் என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, இந்த ஷியா முஸ்லீம் நல்ல முஸ்லீம், அவங்களாம் பயங்கரவாதம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க சொல்றாங்க. அப்படி பல பேர், சூஃபி முஸ்லீம், ஷியா முஸ்லீம், அகமதியா, பல பிரிவு இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, அவங்க தான் எல்லா கலாட்டம் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் ஒரே லெவல் தான். குரானை தங்களுடைய புனித புத்தகமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்களை அந்த புத்தகம் போதிக்கிறது. அந்த கருத்துக்கள் அந்த புத்தகம் நீக்கப்படும் வரை இது தொடரும். வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கத்தி வச்சு வெட்டி இருக்காங்க. யூபியில ஒரு இடத்துல ஆசாம்கார் அப்படிங்கிற இடத்துல குச்சி, கத்தி, கொம்பு, வாள்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 11 பேரை ரோட்ல போறவங்க பிடிச்சி வெட்டி இருக்காங்க. எதுக்கு வெட்டணும்? இவன் முகமது நபியை நினைச்சோ இல்ல உசேனை நினைச்சோ ஊர்வலம் போறான். ஹிந்துக்களை ஏன் தாக்கணும்? ஏன் அங்க வருது அந்த மாதிரி எண்ணம்? இப்ப நீங்க காசிக்கு யாத்திரை போறீங்க, காசி யாத்திரை பண்ண என்ன பண்ணுவீங்க? காசிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது ஒரு காயை விட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது மனிதனை இட் இஸ் ரீஃபைனிங் யூ, ஏதோ நீங்க துறந்து விட்டு வா, உன்னை ஒருபடி மனதளவில் உயர்த்தக்கூடிய ஒரு யாத்திரை காசி யாத்திரை, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஹஜ் யாத்திரை போன என்ன பண்ணணும்? ஹஜ் யாத்திரை முடியும் போது என்ன பண்ணணும்? ஒரு கல் எடுத்து அடிக்கணும். அந்த கல் எடுத்து அடிக்கிறது யார் தெரியுங்களா? சைத்தான். சைத்தான அடி.
சைத்தான் அடி என்று சொல்லி ஒரு கல் எடுத்து ஒரு சோத்து மேல அடிச்சுட்டு வருவாங்க. அப்ப என்ன மனசுல ஏற்படுத்திக்கிறான்னா, சைத்தானே எங்கே பார்த்தாலும் கல் எடுத்து அடி. இது ஒரு மத கடமையாக அவங்களுடைய புனித பயணமாக சொல்லக்கூடிய ஹஜ் யாத்திரையில் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அவன் நம்ம ஊருக்கு வரான், ஹஜ் யாத்திரை முடிச்சுட்டு அங்க வெள்ளிக்கிழமை பயான்ல சொல்றாரு, முருகன் அல்லாதவர் பாக்கியெல்லாம் சைத்தான். அப்ப என்ன நினைப்பான்? ராமர் கோயில் போச்சு, பிள்ளையார் போச்சுன்னா கல்லெடுத்தடிக்கணும், அங்க அதான பண்ணா, இதான் நம்ம பண்ணணும். அப்ப இந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளே பயங்கரவாதத்தை, வெறுப்புணர்வை தூண்டுபவையாக இருக்கின்றன. இங்குதான் பிரச்சனையே. நீங்க இப்பதான் இந்த மாதிரி முகரம் சமயத்துல கலவரம் நடக்குதானே? ஒவ்வொரு வருஷமும் முகரமோ இல்ல வேற ஏதாவது மிலாடி நபியோ என்ன வேணா இருக்கட்டும், ஒரு ஊர்வலம் போனா பிரச்சனை. அங்க போற வழியில ஹிந்துக்கள் ஒரு கோயிலை உடைக்கிறது, 4 கடையை லூட் அடிக்கிறது, இருப்பிச்சு இருக்கிறது, 4 பேர் குத்துறது. இதுக்கு மாற்றா எங்கேயா இந்த மாதிரி ஹிந்துக்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இந்த மாதிரி நடக்க வேண்டாம், ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் அழகர் திருவிழா நடக்கிறது. எத்தனை ஊர்ல எத்தனை லட்சக்கணக்கான பேர் வராங்க. வர வழியில இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளும் அடித்து நொறுக்கப்பட்டன, முஸ்லிம்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. ஏதாவது ஒரு தடவை செய்தி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இந்த மனப்பான்மையே நம்முடைய டிஎன்ஏவிலே இல்லை. நாம் வழிபடுவதற்காக மட்டும்தான் ஊர்வலமோ விழாவோ நடத்துகிறோம். ஒன்று கூடுவதே அதுக்காக. ஆனா அவங்க எதுக்காக ஒன்று கூடுறாங்க நமக்கு தெரியல, அவங்கதான் போய் கேட்கணும். புரிஞ்சுங்களா? அதனால ஒரு நாம் முடிவு பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ஒருத்தர் ஹிந்து மதத்துல ஒரு ஆழ்ந்த பிடிப்போட ஒரு ஆச்சாரமா ரொம்ப தீவிரமா இருக்க வச்சுக்கோங்களேன், ஹீல் பி a good human. யார் வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு முன்னுதாரணமான முஸ்லீமாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று முனைவு காட்டுவாரேயானால் he will not be a good human. ஏன்னா the fault is with that holy book. இது ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்கள், வெறுப்பு கருத்துக்கள் அந்த புத்தகங்களில் நீக்கப்படும் வரை இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அடுத்த செய்தியாக, இந்தியா பொருளாதாரத்தில் உலக நாடுகளின் தரவரிசையில் 4வது இடத்தை அடைந்து விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகின்ற செய்தி தான். இப்போ அதே மாதிரியே இன்னொரு நிகழ்வாக 4வது இடத்தை, அந்த சமூக சரிநிகர் பொருளாதார வளர்ச்சியில், சோசியல் ஈக்விட்டி சோசியல் எக்கனாமிக் அப்படிங்கக்கூடிய அதில் 4வது இடத்தை இந்தியா அடைந்து விட்டது அப்படிங்கக்கூடிய மாதிரியான பத்திரிகை செய்திகள் வருது. இது என்ன, இதனுடைய பின்புலம் என்னங்கிறத சொல்லுங்க. ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளர்கின்றது என்று சொன்னால் அதில் உள்ள மக்களுடைய ஒவ்வொரு நபருடைய பொருளாதார நிலை மேம்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம். இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏழைகள், நான் இப்படி சும்மா கை காட்டுறேன், உடனே ஏழைகள் கீழே அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம், புரியறதுக்காக. பணக்காரர்கள் பிடிச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் உயர்கிறது, பணக்காரன் மட்டும் உயர்ந்துட்டே போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மட்டும் நிறைய பணம் சேர்ந்துட்டே போகுது, ஏழை அப்படியே இருக்கான்னா அப்ப இடைவெளி என்ன ஆகும்? அதிகமாகும். இடைவெளி கூடிக்கொண்டே போகும். இப்ப 2 பேரும் சேர்ந்து உயர்ந்து வந்து இந்த இடைவெளி குறைந்து கொண்டே வந்தால் என்ன அர்த்தம்? நல்ல வளர்ச்சி. அதுதான் நீ சொல்லுகிறது. ஏழை பணக்காரனுக்கு இடையான இடைவெளி குறைவாக உள்ள, வளர்ச்சி அதிகமாக உள்ள நாடுகள்ல உலகத்தில் 4வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதுதான் இந்த செய்தியுடைய உண்மையான ஒரு தாற்பயம். இதுல என்ன ஒரு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு நமக்கு முன்னாடி 3 நாடுகள் இருக்கின்றன. அந்த 3 நாடையும் சொல்றேன். ஒன்னு பேரு ஸ்லோவக், அந்த பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சரி. இன்னொன்னு பேரு ஸ்லோவேனியா. இல்ல. அது கேள்விப்பட்டதில்லை. பெலாரஸ். இல்ல. இது 3 நாடுகள். அப்போ அமெரிக்கா, ரஷ்யா, உலக பின்னாடி இருக்கு. அங்கெல்லாம் இடைவெளி அதிகமா இருக்கு. நம் நாட்டை விட ஏழை பணக்காரனுக்கு இடைவெளி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடு சைனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் பின்னால இருக்கு. அந்த ஏழை பணக்காரனுடைய இடைவெளி குறைவாக உள்ள நாடு அதில் 4வது இடத்துல நம்ம இருக்கும். இந்த மிச்சம் 3 நாடு என்ன? ஸ்லோவக், ஸ்லோவேனியா, பெலாரஸ். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கதான் இருக்கு, ஹைலைட்டே இங்கதான் இருக்கு. ஸ்லோவக் என்ற நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையே 54 லட்சம். ஸ்லோவேனியா அதனுடைய மொத்த மக்கள் தொகை 21 லட்சம். பெலாரஸுடைய மொத்த மக்கள் தொகை 91 லட்சம். தமிழக மக்கள் தொகையை விட மெட்ராஸ் மாநகரத்துடைய மொத்த மக்கள் தொகையோட இந்த 3 நாட்டுடைய மக்கள் தொகை சேர்த்தாவே கம்மி. அப்ப அதோட நம்ம சேர்த்து எப்படி 4வது இடம் எப்படி சொல்ல முடியும்? இது கம்பேரிசன் தப்புங்கிற. உதாரணத்துக்கு இப்ப நான்
யூபியில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அதான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூல் ஞாபகம் வரல எனக்கு. 35,000 பேர் படிக்கிறாங்க ஒரே ஸ்கூல் கேம்பஸில். அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் எஸ்எல்சி எழுதுவாங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 1000 பேர் இதெல்லாம் வச்சுக்கலாமே, குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் இதெல்லாம் வச்சுக்கலாமே. இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில், ஒரு கிராம ஸ்கூலில் வந்து 2 பேர் எஸ்எல்சி எழுதுறாங்க, 2 பேரும் பாஸ், 100% பாஸ். இன்னொரு ஸ்கூலில் ஒருத்தர் தான் அவர் பாஸ் பண்ணிட்டார் 100%. ஒரு இது வரும், விளம்பரம் ஒன்று வரும், ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தன் போயிட்டு நான் செகண்ட் வந்தேங்கிறத எனக்கு வந்து ட்ரீட் கொடு சொல்லி கேட்பான். அப்படியா செகண்டா? ஆமா. எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர். அப்படிமா. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கார் 100% பாஸ். இந்த 1000 பேர் படிக்கக்கூடிய பள்ளியில 100% பாஸ் வச்சுக்கோங்களேன். எது பெருசு? 1000 இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்லோவாக்கு, ஸ்லோவேனியா, பெலாரஸ்லாம் வந்து சேர்த்துக்கவே கூடாது. அதை சேர்த்து நம்ம 4வது இடமும். அதனால இதான் நம்ம பார்க்கணும். அதனால உண்மையான சாதனை நம்ம செய்திருக்கிறோம், இது நம்ம முதல்ல பார்க்கறது. 2வது, இங்க உள்ள பல பேர் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, குறிப்பா ராகுல் காந்தி, நமது நாட்டிலே ஏழை பணக்காரர்களிடையே இடைவெளி கூடிக்கொண்டே போகிறது, அதானியை பார், அம்பானியை பார், இந்த அரசு அம்பானிக்கான அரசு, அதானிக்கான அரசு அப்படின்னு சொல்றதுக்காக இவங்களுக்கு காசு கொடுக்கறான் பாருங்க சைனாக்காரன், அவனை விட நம்ம மேல இடத்துல இருக்கோம். அதுதான் முக்கியமானது. இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, ரஷ்யாவை பார், அது சைனாவை பார், யாரையும் பார்க்கணும், இந்தியாவை பார் என்று உலகம் முழுக்க இந்தியாவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இது கல்வெட்டு ஒன்று இருக்கு, திருப்பூரூர், மெட்ராஸ் பக்கத்தில் திருப்பூரூர் கல்வெட்டு என்று இருக்கிறது. திருப்பூர் செப்பேடு. அந்த திருப்பூரூர் செப்பேடை வந்து வெளிக்கொண்டது ஒரு பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன் ஆட்சி காலம் தான் வெளியே வந்தது. அந்த செப்பேடில் என்ன இருக்குன்னா, திருப்பூரூர் அதை சுற்றியுள்ள மற்ற அந்த எல்லா ஊர்களில் நெல் அறுவடை பண்ணும்போது என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த செப்பேடில் இருக்கிறத அவன் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதை போட்டிருக்கான். அவன் தான் பப்ளிஷ் பண்ணது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் எல்லாரும் அவங்க விளைவித்த நெல்லை முழுக்க கோயிலில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அந்த ஊர்ல ஒவ்வொரு சமூகத்தையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன், அந்த பெர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் எடுத்துடணும். நெல்லை அவன் எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போன பிறகு மீதமுள்ள நெல்லை அந்த லேண்ட் ஓனர் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இப்படிப்பட்ட நடைமுறை அந்த திருப்பூரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலே நடைமுறையில் இருந்தது என்று வெள்ளைக்காரன் வந்து அந்த செப்பேட்டை பார்த்து டீகோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அதனால இந்த ஈக்குவாலிட்டி, சமதர்மம் இதெல்லாம் வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தான் கொண்டு வந்தான், சோசியலிஸ்ட் தான் கொண்டு வந்து நம்ம நாட்டில் பல பேர் நினைச்சிட்டு இருக்கான். அது பொய். இன்னொன்று பாருங்க, இப்போ இந்த கம்யூனிஸ்ட்லாம் இப்போ பேசுகிறான், இந்த இவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து என்ன சொன்னார் இல்லையா, சோசியலிசம் அதே போல் செக்குலரிசம்ல வந்து எமர்ஜென்சி காலத்தில் வந்து முறையாக வந்து ஜனநாயக முறைப்படி அது தீர்மானம் போட்டு இது பண்ணி மெஜாரிட்டியில் இது பண்ணல, குறுக்கு வழியில கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் நீக்கப்படணும்னு சொன்ன உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜனநாயகத்தை, ஏதாவது இந்த செக்குலரிசத்தை மதிக்காத அரசு, சோசியலிசத்தை மதிக்காத அரசு, அதை செயல்படுத்தாத அரசு என்று இவங்கள எந்த அரசை குறை சொன்னார்களோ அந்த அரசுடைய 11 ஆண்டு காலத்தில் தான் இது நடந்திருக்கின்றது என்று உலக வங்கி அறிக்கை சொல்லியிருக்கிறது. ஆகவே செக்குலரிசமும் சோசியலிசமும் தேவையில்லாத ஒரு அம்சங்கள் என்ற இவங்க சொன்னதை ஏற்றுக்கலாமா நாம? அதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இது ஒரு பெரிய, உண்மையிலே ஒரு பெரிய உலக சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். இதை செயல்படுத்தி அவங்க பல உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணமாக ஜன்தன் கணக்குலேருந்து ஆரம்பித்து அரசுடைய முனைப்பு எப்படி எல்லோருக்கும் போய் சேரணும். பாஜகவுடைய அந்த பொருளாதார கொள்கைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீனதயாள் உபாத்யாயா என்ற ஒரு பெரிய ஞானி, அவருடைய இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஏகாத்ம மானவவாதம் என்று தான் சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படை கருத்தை எப்படி இருக்குன்னா, அரசுடைய பொருளாதார திட்டம் எப்படி இருக்குன்னா, அந்தியோதயா, சமுதாயத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு திட்டம் சென்றடையக்கூடிய மாதிரி பிளான் பண்ணணும். கடையனும் கடைத்தேற்றுதல். ஆமா, உஜ்வலா திட்டமே அப்படி வந்ததுதான். அப்படிப்பட்ட பாஜகவுடைய தீனதயாள்ஜி உபாத்யாயா கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்திய காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மகானுடைய அந்த சிந்தனைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தலை வணங்க வேண்டும். அதை எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளும். இன்றைய நிறைவு செய்தியாக உலகமே எதிர்பார்த்தன்னு கூட சொல்லலாம், பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் பேசும்போது பயங்கரவாதம் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய சவால்
அப்படின்னு பாரத பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அங்கேயுமே பகல்காம் தாக்குதலுக்கு கண்டன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த உச்சி மாநாட்டில். செய்தி எப்படி பார்க்குறீங்க? உலகத்துல எல்லா நாடுகளும் வந்து முன்னேறணும்னா உழைக்கணும், வேர்வை சிந்தி பாடுபடணும், அந்த ஜிடிபி உயர்த்தணும், எல்லாம் பண்ணணும், கஷ்டப்படணும். இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு கருத்து. ஆனா அமெரிக்கா மட்டும் முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன், இதுவுமே பண்ண வேண்டாம். டாலர் அடிக்க 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 அமெரிக்கா முன்னேறும். ஏன்னா உலகத்துடைய அத்தனை நாடுகளுடைய வர்த்தகமும் டாலர் தான் நடக்கும். அப்ப எல்லாருக்கும் டாலர் வேணும். டாலர் இஸ் இன் டிமாண்ட். நான் டாலரை கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, அதுக்கு தேவையான சர்வீஸும் பொருளையும் எனக்கு கொடு. அப்ப அமெரிக்கா முன்னேற வேண்டும் என்றால் டாலர் அடிச்சா போதும். மற்ற எல்லா நாடுகளும் டாலருக்காக இவங்க உழைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இத்தனை ஆண்டுகளாக உலகத்தில் இருந்தது. அதை மாற்றுவதற்காக டி டாலரைசேஷன், டாலருடைய பன்னாட்டு வர்த்தகத்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதை குறைப்பதற்கான முயற்சி பிரிக்ஸ் மூலமாக முதல் முன்னெடுப்பு நம்ம பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து இப்போ வந்து மேலும் சில நாடு சவுதி அரேபியாவில் சேர்ந்திருக்கு, மேலும் 2-3 இந்தோனேஷியாவில் சேர்ந்திருக்கிறது, உறுப்பு நாடுகள் சேர்ந்திருக்கிறது. அப்போ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து தங்களுக்குள்ளாக பொதுவாக ஒரு கரன்சி ஏற்படுத்தி, கரன்சிக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்குள்ளார வந்தாவே போதும். நீங்க பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்ஸ்ஃபர் வந்து கிட்டத்தட்ட 7 நாடுகள் 9 நாடுகள்ல இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அக்செப்டட். ஆமா, அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அந்த யூஎஸ் பேஸ்டு டிரான்ஸ்ஃபர் தான் மணி டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ண முடியும். கடைசியாக அல்டிமேட்டா யூஎஸ் வருவாங்க, அந்த ஒரு % அவனுக்கு போகும். இந்த நடைமுறையை மாற்றுவதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி ஆரம்பித்திருக்கிறது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிரிக்ஸ்ல சேர்ந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் வந்து அவங்கள ஒழிக்கணுங்கிறதுக்காக 100% டேக்ஸ் அமெரிக்கா போட்டிருக்கு. ட்ரம்பார் அந்த காலத்துல அந்த ஏதோ ஒரு முஸ்லீம் ராஜா ஒருத்தர் முகமது பின் துக்லக், இவர் கூட டிராமா போட்டிருக்காரு. அவர் பண்ண எல்லா நடவடிக்கையும் வந்து ஒரே மாதிரி கேலி கூத்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே போல நமக்கு ஞாபகம் வரும், இவருடைய செயல்பாடு பார்த்து நமக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அத்தனையும் மீறி இந்த பிரிக்ஸ் அமைப்பு ஒரு வளரக்கூடிய அமைப்பாக கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது, வலுவான அமைப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர் உண்மையில வந்ததுன்னா பிரிக்ஸ் அமைப்பு வலுப்பெற்று அதை செயல்படுத்த ஆரம்பிக்க முடியுமே. ஆனால் அடுத்த சில ஆண்டுகள்ல அமெரிக்கா வந்து ஆட தொடங்கிவிடும். ஏன்னா இன்னைக்கு டாலர் தான் ஒன்லி பவர்ஃபுல் கரன்சி. அதுல தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான டாலருடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்குரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு மரியாதை இருக்கும். இப்போ டாலருக்கு வந்து நம்ம இந்திய ரூபாய்க்கு 83 ரூபா கொடுக்குறோம் நம்ம ஒரு டாலருக்கு. ஆனால் உண்மையாக வந்து 30 ரூபா கூட இருக்கலாம், உதாரணம் சொல்றேன், நமக்கு தெரியாது. அப்போ ஆக்சுவல் டாலர் வேல்யூ என்னவோ அதை விட ஒரு பெரிய மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஊராக வந்து டாலர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அமெரிக்கா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த 50 எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் தேர் அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சிக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டி டாலரைசேஷன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய முயற்சியாக இந்த பிரிக்ஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த பிரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா சைனா. ஏன்னா பொருளாதாரத்தில் இந்த 5 நாடுகளில் மிக பவர்ஃபுல்லாக இருக்கிறது அதுதான். ஆனால் இந்த பிரிக்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஜின்பிங்கா அவர் பேர் அதிபர் வரல, அவர் பல இடங்களுக்கு வரல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு வேற சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு மர்மமாகவே இருக்கு. சைனா பொறுத்தவரைக்கும் எல்லாம் மர்மம் தான், அவங்களா சொன்னதை நம்ம கேட்டுக்கணும். அநேகமாக ஜி ஜின்பிங்குடைய வேற யாராவது வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க, தெரியல. அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஸ்டர்ன் அதாவது ஒரு உறுதியான ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பல நாடுகள் எல்லாமே வந்து நாங்கள் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் பேசுவாங்க. இந்த ஜனநாயகம், பயங்கரவாதம், இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி வேர்ட்ஸ், மனித உரிமைகள் இதெல்லாம் ஃபேன்சி அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லுவாங்க. அவங்க நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய வசனம் தான், தக்காளி சட்னி ரத்னம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். எனக்கு வந்தாதான் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்போ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில ஒரு தெளிவான ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல பிரிக்ஸினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அங்குலங்குலமாக கவனித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கும் ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்திருக்கிறார். பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா உறுதியாக நிலைப்பாடு இருக்கு என்பதை சொல்லியிருக்கிறார்.
இது வந்து நான் பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உலக அமைப்புகள், ஐநா சபை அல்லது WHO, இந்த மாதிரி பல உலக அமைப்புகள் இருக்கு. அதனுடைய ஐநாவுடைய கிளை அமைப்புகள் பல இதெல்லாம் இருக்கு. யூனிசெஃப், ஆமாம், யூனிசெஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. அவற்றில் தெற்குலக நாடுகள், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, ரெப்ரசன்டேஷனே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 5 நாடு தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து இல்லைன்னு சொல்லிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, அமெரிக்கா இருக்கிறது அந்த நாடுகளில், சைனா இருக்கிறது, ரஷ்யா இருக்குது, பிரான்ஸ் இருக்கு, அப்புறம் இங்கிலாந்து. இப்போ நான் சொன்ன 5 நாடுகளில் 3 நாடுகளை விட பொருளாதார வல்லமையில் வலிமை பெற்றது நம்ம நாடு. ஆனால் நமக்கு அந்த பவர் இல்லை. அப்போ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்கு? இப்போ சொன்ன 5 நாடுகளையும் விட மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு நம்ம நாடு. ஆனால் நம்ம ரெப்ரசன்டேஷன் இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ உலகளாவிய அந்த நாடுகள் மத்தியில் வந்து எல்லா நாடுகளுடைய கருத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலோ மற்ற உலக அமைப்புகளிலோ இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உலக நாடுகள் பலவும் இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அதனால ஒரு புதிய உலக தலைமையை நோக்கி உலகம் நகர்கிறதோ என்கின்ற ஒரு பார்வை வர ஆரம்பித்திருக்கிறது. அப்படிப்பட்ட புதிய உலக தலைமைக்கு இந்தியா தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து மோடி அரசுடைய தீர்க்க தரிசனமான பல செயல்பாடுகளால் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபியூச்சரில் தெரிகிறது. கொஞ்ச நாள் ஆகலாம் வருவதற்கு. ஆனால் ஒரு புதிய உலக தலைமைக்கு வந்து அச்சாரம் போட்டிருக்கிறார் மோடி என்று இதன் மூலம் சொல்ல முடிகிறது. விரைவில் பாரதம் மைய தலைமை கொள்ளுன்னு சொல்றீங்க. நிச்சயமாக வரும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.